ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் இணையதளத்தின் மூலமாய் ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் தேவன் ஈவாய் அடியனுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பது பார்ப்பது மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உறவுகள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்தி காணும்படியாக செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் கடந்து போகட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தை. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தை விதமாய் சொல்கிறது, அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அற்புதங்களை செய்கிற தேவன். தானியேலை சிங்க குயிலிருந்து காப்பாற்றினவர், விடுதலை தந்தவர், அவரை மீட்டவர், வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களை செய்கிறவர் அவரே. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், சிங்க குகையிலிருந்து தானியேலை மீட்ட தேவன். இன்றைக்கும் கடன் பாரத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, வியாதியிலிருந்து, தாங்கனா தூரத்திலிருந்து தெய்வம் இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, தகப்பனை, பிரியமான தம்பி, தங்கையே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு தானியேலை தப்புவித்த தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆம், தரியு ராஜா சிங்கக்குயின் வாசல் என்று சொன்னார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. எதிரிகள் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும், எதிரிகள் எவ்வளவாய் பெருகினாலும், ஆனால் ஆவியானவர் சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிற தேவன். அவனை தப்புவித்தவர் மாத்திரமல்ல, உயர்த்தினார். நெபுகாத் நேசருடைய கரத்திலிருந்து சாத்ராக், ஆபேத் நெகோ 3 நபர்களையும் அக்கினி ஜுவாலையில் மீட்டவர், அக்கினி ஜுவாலையிலிருந்து விடுதலை கொடுத்தவர், தானியேலையும் தப்புவித்தவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். தானியேல் ஜெபித்தார், அதுதான் அவருக்கு குற்றமாய் தெரிந்தது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெயம் அடைவீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த பாடுகள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அதன் மத்தியிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு பரலோக தேவனுக்கு நம்முடைய பாடுகளையும் பிரச்சனைகளையும் ஸ்தோத்திரத்தோடு வேண்டுதலோடு தெரியப்படுத்தும் பொழுது தெய்வம் விடுதலை கொடுப்பா. எனக்கு அருமையானவர்களே, கடந்த 3 மாதங்களுக்கு முன்னதாக ஒரு அருமையான சகோதரி குடும்பம் வந்தார்கள். கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு கடந்து வந்து சொன்னார்கள். அவர்களுக்கு 5 முறை அந்த ஹீமோ என்ற மருந்து ஏற்றினார்கள். எனக்கு அருமையான கடந்த வாரத்திலே கடைசியாய் ஏற்று முன்னதாக வந்து ஜெபித்து கடந்து போனார்கள். நேற்றைய தினத்தில் காலை வேளையில் மறுபடியும் செக்கப்புக்கென்று மருத்துவமனைக்கு கடந்து போயிருந்தார்கள். காலை வேளைகளே அலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார்கள், அந்த வியாதி உங்களுக்கு இல்லை, எல்லாம் நார்மல் ஆகிவிட்டது. கண்ணீரோடு அழுது சொன்னார்கள், எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். பாடுகள் பெருகிவிட்டதை, பாரங்கள் பெருகிவிட்டதை, வேதனை பெருகிவிட்டதை, இதிலிருந்து விடுதலை யார் தருவார் என்று சொல்லி நினைக்கின்றீர்களோ, அங்கு விடுதலை கொடுக்க ஒருவர் உண்டு. அவர்தான் சிலுவையிலே உங்களுக்காக, எனக்காக, நமக்காக தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்த தேவன். அலங்கோலமாய் பரிதாபமாய் எனக்காக சிலுவை பாடுகளையும் மரணத்தையும் ஜெயித்து உயிரோடு இருக்கிற தேவன். அவர் உங்களுக்கு விடுதலை செய்ய போகிறார். அவர் அற்புதங்களை இன்றைக்கு செய்ய போகிறார். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாய் அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக. விடுதலை கொடுக்கிறவர், தானியேலை விடுவித்து அற்புதங்களை செய்த தேவன். இன்றைக்கும் இதை கேட்கிற காண்கின்ற ஒவ்வொரு இருதயத்தின் பாரங்களை அறிந்தவர், ஒவ்வொருவரை விடுதலை கொடுத்த தகப்பனே, அவள் தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாறுவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்னவர் அப்படியே செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.